அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று வசந்த பஞ்சமி. அம்பாளுக்கு இந்த ஒரு மாலையை போடுங்கள், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்ன மாலை சாற்றி நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னா என்ன அப்படின்னா, தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிய வசந்த பஞ்சமியாக வழிபாடு செய்வோம். எப்படி நம்மளுக்கு ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை நாம செய்வோமோ, அதே மாதிரி இந்த தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே சிறப்பான வழிபாடுகளாக இருக்கும். அந்த வகையில நம்மளுக்கு தை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமிய ஸ்ரீ பஞ்சமி, வசந்த பஞ்சமி அப்படின்னு வழிபாடு செய்வோம். இந்த பஞ்சமியில நம்மளுக்கு நவராத்திரியும் வந்துடும். ஏன்னா தை அமாவாசைக்கு மறுநாள் சியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சியாமலா நவராத்திரி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த வழிபாடெல்லாம் செய்யலாமா, நாங்கள் ஜஸ்ட் வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம், இன்னைக்கு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பொதுவாக இந்த பஞ்சமி அன்று வாராகி அன்னையும் வழிபாடு செய்யலாம். எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி அப்படின்னு எந்த அம்பாளினுடைய படம் இருந்தாலும் சரி. எங்க வீட்டுல மகாலட்சுமி படம் மட்டும்தாமா இருக்குது, பரவாயில்ல. அந்த மகாலட்சுமி படத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வாசனை மிகுந்த மலர்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை நீங்க சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான வழிபாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தன்னுடைய வீடுகள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கவில்லை, நாங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனாலும் எங்களால அந்த காரியத்தை நடத்தி முடிக்க முடியல, என் வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்குமான்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கல, ஆனா என் வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்க விருப்பப்பட்ட, ஆசைப்பட்ட, நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்க கூடியதுதான் இந்த சக்தி வாய்ந்த மாலை. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சொந்த வீடு கட்டணும், ஒருத்தருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும், இல்ல திருமணமான குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், தொழில்ல வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு பலருக்கும் பல வேண்டுதல்கள் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு, இப்ப உதாரணத்திற்கு நான் சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணணும், அம்பாளை நினைத்து. அம்பாளிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க விக்கிரகம் ஏதாவது அம்பாளினுடைய சிலைகள் வச்சிருக்கிறீங்க, விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்கள், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். படம் மட்டும்தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்கள் வேளால அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை போட்டுக்கோங்க. என்ன மாலை? விரலி மஞ்சள் மாலை. விரலி மஞ்சள் நீங்க மளிகை கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அந்த விரலி மஞ்சளை நீங்க எவ்வளவுக்கு உங்களால முடியுமோ, அதாவது 24, 58, 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க இந்த விரலி மஞ்சள் மாலை கட்டிக்கோங்க. பூ மாதிரியே நம்மளும் கட்டிக்கலாம். கட்டிட்டு உங்க வீட்டுல அம்பாள் படம் இருக்குது அப்படின்னா அம்பாள் படத்துக்கும் போட்டுக்கோங்க. இல்ல உங்க வீட்டுக்கு வேற அம்பாள் கோவில் இருக்குது அப்படின்னாலும் கோவில்லையும் நீங்க இந்த மாலையை கட்டி நீங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அங்க அம்பாளுக்கு சமர்ப்பிச்சிருவாங்க. அப்படி நீங்க கோவில்ல செஞ்சாலும் சரி, இல்ல நான் வீட்டுல தாமா செய்ய போறேன், பரவாயில்ல. வீட்டுல படம் வச்சிருக்கிறீங்களா, படத்துக்கு விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா 5, 7, 9 அப்படின்னு சின்னதா தான் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா. அப்ப நம்ம குறைந்த எண்ணிக்கையிலேயே நம்ம மாலைகள் கட்டி இன்றைய தினம் மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். பொதுவாக வசந்த பஞ்சமி அன்றே நாம நகைகள் வாங்கினால் நகைகள் குவியும், மறுபடியும் நகை சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா எல்லாராலையும் தங்க நகை வாங்க முடியுமா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில இது சாத்தியமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. அதனால வாய்ப்பு இருக்குது, எங்களால வாங்க முடியும், வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. வாங்க முடியாதவர்கள் இந்த விரலி மஞ்சள் மாலையை வாங்கி நீங்க சாத்தி
அம்பாளை நீங்க வழிபாடு செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சளை வாங்கி நீங்க உங்க கையால மாலையை கட்டி அதை அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். இந்த வருடம் நீங்க மஞ்சளை வாங்கக்கூடியவர்கள் அடுத்த வருடம் நீங்க இதே வசந்த பஞ்சமிக்கு நிச்சயம் உங்ககிட்ட ஒரு 5 பவுன் 10 பவுன் நகை வச்சிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க. வாராகி அம்மனுடைய படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த அம்பாளுக்கும் இந்த வழிபாட்டை செய்யலாம். வாராகி அம்பாளுக்கும் இந்த விரலி மஞ்சள் மாலை கட்டி சாத்துவதும் ரொம்பவே சிறப்பானது. அம்பாளுக்கு ரொம்ப பிடித்ததும் இந்த விரலி மஞ்சள். பொதுவாக விரலி மஞ்சள் அப்படின்னாலே அம்பிகையின் சுரூபமாக பார்க்கப்படக்கூடியது ஒரு மங்களகரமான பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மஞ்சளை நாம அதை மாலையா கட்டி அம்பாளுக்கு சாற்றும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக பொண்ணை வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நீங்க தங்க நகை வாங்குவதற்கு சமமாகும். அப்போ மறுபடியும் உங்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்யுங்க. இந்த வழிபாட்டை யாரையெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஆண் பெண் இருவரும் யார் வேணாலும் செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் கணவர் யாரையாவது ஒருத்தரை விட்டு செய்ய சொல்லுங்க. யாருமே இல்லாம நான் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா வரக்கூடிய பஞ்சமி நாட்கள்ல இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். இந்த வசந்த பஞ்சமி அன்று இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவருமே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விரலி மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு 50 ரூபாயிலேயே நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய 50 ரூபாய் 100 ரூபாய்க்கே நம்ம நிறைய வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு வந்த மஞ்சளை நீங்க மாலையாக கட்டி உங்க படத்திற்கு சாற்றுங்கள். கண்டிப்பா இதை அம்பிகையினுடைய படத்துக்கு சாத்தி நாம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். வீட்டுல தடைபட்டு நிற்கக்கூடிய சுப காரியங்கள் நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப அதுலதான் நிறைய சந்தேகம் வருது. நம்ம வீட்லயும் நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு குழந்தை பிறந்துராதா, நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா, நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறிட மாட்டோமான்னு எல்லாருக்குள்ளாரையும் இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எண்ணம் நம்மளுக்கு வெற்றியாகணும் அப்படின்னா கண்டிப்பா இன்றைய வழிபாட்டுல இந்த மாலையை அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களும் கோரிக்கைகளையும் அம்பாள் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாள். நம்பிக்கையோட செய்யணுங்க. முதல்ல நம்ம ஒரு சந்தேக கண்ணோடையும் இல்ல அவங்க சொல்லிட்டாங்க நாம செய்யணுமே அப்படின்னு கடமைக்காக செய்யாம மனமுகர்ந்து உள்ளன்போடு பக்தியோடு நாம செய்யும் பொழுது மட்டும்தான் அதை அம்பாள் ஏற்றுக்கொள்வார். நம்மளுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.